நம்ம குணா கேவுக்கு சுபாஷை தேடி போகிறோம். சுபாஷை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. குணா கேவுக்குள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் செம்ம கூட்டம். அங்கே பாருங்க, அந்த வேரில் தான் எல்லாம் ஃபோட்டோக்கெலாம் வந்தோம். கொஞ்சம் எல்லா வேர்லேயும் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. கேட்டு வழியாக பார்க்குறதோட இங்கே மேலே இருந்து பார்த்தா வியூ இன்னும் நல்லாயிருக்கு. மங்குஸ்தானம் உடச்சா பூண்டு மாதிரி இருக்குமா? ஓகே ப்ரோ, பாய். பாய் பாய். வரும்போது ஃபுல்லாக நான் இதில் நார்மல் வியூவில் வச்சு எடுத்துருக்கேன், ஒயிட் ஆங்கிள் செட் பண்ணாமல். நேற்று மார்னிங் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மாற்றினேன், அது அப்படியே இருந்திருக்கு. அந்த நார்மல் வியூலேயே வச்சு எடுத்துருந்துட்டுருக்கேன். இப்போ தான் ஒயிட் ஆங்கிள் போயிட்டு செட் பண்ணேன். ஸோ மறுபடியும் அந்த பைன் ஃபாரஸ்ட் கிட்ட வந்தாச்சு. இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ குணா கேவ் நான் போகிறோம். அவங்க 2 பேரும் வந்து அப்படியே கோயம்புத்தூர் போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ரைட் எடுக்கிற மாதிரி காட்டுச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், மொத்தமாக 6 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டரில் ஒரு ரைட் எடுக்கணும் நம்ம. ஓகே, குணா கேவ் வந்து நம்ம ரைட் எடுக்கணும். ஸோ அவங்க லெஃப்டில் போகிறாங்க, வழி அனுப்பி வச்சிடலாம். அவ்வளோதான், கீழே தான் வரியா? நீங்கள் பார்க்கல? இல்லை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல இல்லை, அப்புறம் என்ன? முன்னாடி போயிருக்கேன், படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கல. நான் போனதே இல்லை. நான் அப்படி வழி இருக்கான்னு இல்லை, இங்கே தான் இருக்குது. ஆனால் அப்படி சுற்றி வரலாம். அந்த இதெல்லாம் இருக்குல்ல, கல்ஃப் போட்டெல்லாம் இருக்குல்ல, அது வந்து பயிற்சியெல்லாம் இருக்குது. கல்ஃப் அப்படி வந்து அப்படி போய் சிட்டிக்குள்ள வந்து அப்படி போயிடலாம். ஓகே, ஒரே தூரம் தான் வரும். கல்ஃப் இதெல்லாம் இருக்கும். நேச்சுரல் கல்ஃப். ஓகே, நேச்சுரலாகவே இருக்கா? அங்கே தான் இந்த ஏக்கர்ஸில் வந்து விளையாடுவாங்க. ஓகே ஓகே, சரி போகலாம். நம்ம குணா கேவுக்கு சுபாஷை தேடி போகிறோம். சுபாஷை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. நம்ம மகி ப்ரோவும் தினேஷும் சுபாஷை பார்த்தே ஆகணும், அந்த இடத்த போயிட்டு சுபாஷ்னு சொல்லி வீடியோ எடுத்தே ஆகணுன்ட்டு இருக்காங்க. அதுக்காக தான், அவங்களுக்காக தான் மெயினாக இப்போ போகிறோம். கடைசியில் நம்ம ப்ரோவும் 2 பேர் வரன்ட்டாங்க இங்கே வந்துட்டு. ஏன்னா 3 கிலோமீட்டர் தானே, ஒரு இதை பார்த்துட்டே போயிருங்க அப்படின்னோம். அவங்களும் சரி வரன்ட்டாங்க. இன்னும் 2.7 கிலோமீட்டர் தான் என்ட்ரன்ஸுக்கு. இந்த வழியாக போனால் உங்களுக்கு நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த பேரிஜாம் ஏரி, மேயர் பாயிண்ட்டு, அப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவ், பில்லர் ராக், இது 5 பாயிண்ட் உள்ளே இருக்குது. எல்லாமே வந்து ஸோ அந்த லேக் மட்டும்தான் 13 கிலோமீட்டர்ஸ் ஆகுது, மீதி எல்லாமே கம்மி. நமக்கு டிக்கெட் வாங்கணுமா என்ன? 20 ரூபாயா? பைக்குக்கு 20 ரூபா, காருக்கு 50 ரூபா, இதுக்கு 100 ரூபா. கையில் சில்லறை வச்சிருக்கேடா? அங்கே எடுக்கிறாங்களா? எடுக்கிறீங்களா? ஓகே, வேன்லாம் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜாலியாக ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்காரு. ஃப்யூச்சரில் ப்ரோ கூட சேர்ந்து நிறைய ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ட்ரெக்கிங்லாம் நிறைய போகிறான். ஸோ எங்களையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன இடம் அது? அப்பா, இங்கே தான் மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்குது போலையே. 3 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், எங்கேயுமே நம்ம போன இடத்துல கூட்டமே இல்லை. ஆனால் மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்குது. அதான் ரெகுலராக உள்ள பாயிண்ட்ஸுக்கு எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம போன பாயிண்ட்லாம் சுத்தமாக நம்ம மட்டும்தான் இருந்தோம், வேறு யாருமே இல்லை. இதுக்கு உள்ளே போகிறதுக்கு 10 ரூபா. மேயர் பாயிண்ட்டு தான்.
ஓ டக்குனு பிரேக் போட்டுருக்காரு. குணா கேவ் வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு உள்ள 10 ரூபா போட்டிருக்கு. ஸ்டில் கேமராவுக்கு 50 ரூபாயா? நம்மகிட்ட ஸ்டில் கேமராலாம் இல்லை, கோப்ரோ மட்டும் தான் இருக்குது. எங்கே பார்க்கிங்? இங்கே போட்டுருவோமா? இங்கே நிப்பாட்டலாமா? அப்படியே விட்ருங்க, அப்படியே விட்ருங்க. என்ட்ரி எடுத்துகிட்டு குணா கேவுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். குணா கேவுக்குள்ள இல்லை, குணா கேவ் பார்க்குறதுக்கு இன்னும் நடந்து போயிட்டுருக்கோம். செம்ம கூட்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் மூணாவது நாள் இன்றைக்கி. ஆனால் 3ஆவது நாள் தான் இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறோம். 2 நாள் வந்து கூட்டமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே கூட இவ்வளோ கூட்டம் இருக்குது. எல்லோரும் எங்களை மாதிரி இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போகலான்ட்டு லீவ் போட்டாங்க போல். குணா கேவுக்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். அங்கே பாருங்க, அந்த வேரில் தான் எல்லாம் ஃபோட்டோக்கெலாம் வந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லா வேர்லேயும் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. தனியெல்லாம் எடுக்க முடியாது போல் இங்கே. ஸோ அங்கெல்லாம் கேட் போட்டிருக்காங்க. அது வழியே தான் அந்த படத்தில் தாவி போவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்ப்போம். ஒரு சின்ன பிளேஸ் தான், மேலெலாம் போகிறாங்க எல்லோரும். இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் தனியாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. எல்லோரும் போகிற வரை நின்று நைட்டு தான் எடுக்கணும் போல். சார் அந்த படத்தில் வந்து இப்படி தான் உள்ளே போவாங்க. சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டாக போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். இதுதான் குணா கேவான். இவ்வளோ உள்ளது படத்தில் வந்து அதுக்குள்ளே அது வேறு கேவான். ப்ரோ தான் சொன்னார். ஃபுல்லாக செடியெலாம் மடிச்சு போய் கிடக்குது. இங்கேயும் ஃபுல்லாக கேட் போட்டிருக்காங்க. இது கடியில் தான் அந்த கேவே இருக்குது போல், குகை. ஸோ அதுக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது போல். இது கடியில் தான் ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்னோண்டு கேப் தான் இருக்கு. அந்த சைடு கேப் நல்லா தெரியுது. இப்போ டாப்பில் வாட்ச் டவர் மாதிரி நாங்கள் தான் இருக்கோம். இங்கே பார்த்தா வந்து சூசைட் பாயிண்ட் தெரியும்னாங்க. இது வந்து சூசைட் பாயிண்ட்டான். சரி, மேக்ஸிமம் இந்த இடம் எப்போவுமே க்ளவுடியாக அந்த மிஸ்டாக தான் இருக்குமா. இன்றைக்கி தான் வந்து கிளியராக இருக்குன்னாங்க. அந்த ப்ரோ சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த குரங்கு உச்சியில் உட்காந்துருக்கு. கீழே விழுந்தால் எப்படி? அது வந்து பரவாயில்ல, மரத்தில் ஏதாவது தொத்திக்கும். அங்கே பாருங்கள், அந்த இடம் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி அங்கே போயிட்டு வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு போல். அங்கே போனால் ரொம்ப டேஞ்சர் இருக்கிறதால கேட் போட்டு அடைச்சிட்டாங்க. கேட் வழியாக பார்க்குறதோட இங்கே மேலே இருந்து பார்த்தா வியூ இன்னும் நல்லாயிருக்கு. குணா கேவ் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நேராக பைக் எடுத்துகிட்டு நிறைய கிளம்ப வேண்டியது தான். சூப்பராக இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது. ஏதோ வேறாக இருக்குது. அதில் வேர்லேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம், அவ்வளோதான். கேவ்லாம் பார்த்தா லைட்டாக தெரியுது, அவ்வளோதான். அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டால் இல்லை. சும்மா நம்மளும் வந்தோங்கிறதுக்காக உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அது வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு டவர்லேருந்து பார்க்குறதுக்கு. இன்னைக்கு மண்டே கூட இவ்வளோ கூட்டமாக இருங்க. இதுதான் வந்து நேச்சுரல் கால்ஃப் கிரவுண்டா. இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்காமல் நேச்சுரலாகவே இது இப்படி தான் இருந்துச்சான். அதை வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி கால்ஃப் கிரவுண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரோ தான் சொன்னார். ஆல்ரெடி இங்கே இருக்குதுன்னு தெரியும், நான் சரி பார்த்துருக்கேன். ஸோ இது நேச்சுரலாக உருவானதுன்னு எனக்கு தெரியாது. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா குணா கேவுக்கு போகிறது காலைல 9 மணிலேருந்து 4 மணி வரை டைமிங் போட்டிருந்தாங்க அந்த செக் போஸ்ட்டில். சரி, அது ஒன் வே. அந்த சைடு அப்படியே போக முடியாது, அப்படியே சுற்றி இப்படி தான் வரணும். ஓகே ப்ரோ, பாய். பாய் பாய் ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க. பார்ப்போம் கண்டிப்பாக. பெரிய ட்ரிப்பாக போவோம். போயிட்டு ஓகே ப்ரோ, பாய் 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 ப்ரோ. அப்போ வாங்க டெக்ஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாண்ணா. ஓகே ப்ரோ, காஞ்சிபுரம்ல கூப்பிடுங்க. கண்டிப்பாக. ஒரு 4 வாரத்தை போயிட்டு ஹாப்பி ஜர்னி. ஹாப்பி ஜர்னி. ஓகே ஓகே பாய். ஓகே, நம்ம இப்போ போய் சாக்லேட் வாங்கலாம். பார்ப்போமா? அங்கே நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டு வருவோமா? எங்கே? சும்மா இங்கே கேட்டுட்டு அங்கே போமா? சாக்லேட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கிலோ வந்து 100 ரூபாயிலையும் இருக்குது, 300 ரூபாயிலையும் இருக்குது. ஓ, இங்கே ஒரு ஃபால்ஸ் பாருங்க, குட்டி ஃபால்ஸ் அழகாக இருக்குது. ஆல்ரெடி இங்கெல்லாம் வந்திருக்கேன் நான். லாஸ்ட் டைம் வந்தப்போ
டூரிஸ்ட்டு கார் புக் பண்ணி அதில் தான் ட்ராவல் பண்ணோம். அதனால் அவங்க ரெகுலர் பிளேசஸ் மட்டும் தான் காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை பைக்கில் வந்தோம். அது பைக்கில் வந்தப்போ கூட நிறைய பிளேசஸ்லாம் பார்க்க முடியல, சரியான மழை அன்னைக்கு. மழை வர மாதிரி இருக்குது. ஸோ மழை வர மாதிரிலாம் இல்லை, தூரிட்டு தான் இருக்குது, சாரில் அடிச்சிருக்காங்க. ஆனால் ரெயின் கோட்டை போட்டாச்சு இங்கே. இது சாரல் மலை. காய்ஸ், நம்ம கொடைக்கானல் விட்டு கிளம்பியாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சுன்னு ட்ரெயின் கூட போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தோம். இவங்க ஸ்வெட்ரு அது இதுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வாங்கினாங்க, நான் எதுவும் வாங்கலை, சாக்லேட் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ அப்படியே இப்போ கீழே இறங்க வேண்டியதான். இவங்க 2 பேரும் அப்படியே திண்டுக்கல்ல ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். அவங்க மகிபூரும் வீட்டுக்கு போயிடுவார். இதுக்கப்புறம் மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் இறங்கி வந்துட்டோம், இன்னும் அவங்கள காணோம். சரிதான், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நீங்கள் நிப்பாட்டணும். ஃப்ரூட்ஸ் பலாப்பழம் எங்கேயும் அழுகிருச்சு. அக்கா இது எவ்வளோ? அதான் எவ்வளோ? 200 வாழைப்பழம் எவ்வளோ? இது மரவாழையா? இது இது எவ்வளோ சீப்பு? இது சீப்பு எவ்வளோ? இதெல்லாம் அப்படியே சாப்பிட்றதா? மங்குஸ்தானா? உடைச்சா பூண்டு மாதிரி இருக்குமா? இது சீத்தாப்பழமா? பழமா காயா? இதுவும் காயா? இப்போ வீட்டில் போயிட்டு பழுக்க வைக்கணுமா? முடவாட்டு கால் கிழங்கு சூப் வச்சு சாப்பிடணுமா? ஆரஞ்சுலாம் குட்டி குட்டியாக இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. வந்துட்டாங்க 2 பேரும். இப்போ தான் வந்து அங்கே வாழைப்பழம் வாங்கினோம். சீப்பு 80 ரூபா, பரவாயில்ல, கம்மியாக தான் இருந்துச்சு. அவன் வந்து அந்த கிழங்கு வாங்கினான். அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே அவகோடா கேட்டால் 250 ரூபான்றாங்க கிலோ. நம்ம 1 கிலோக்கு மேலேயே பறித்து வச்சுருக்கோம். பேரிக்காவும் கிலோ வந்து 100 ரூபாய்க்கு மேலே தான் சொன்னாங்க. வாங்கியாச்சு பழம், ஃப்ரூட்ஸ். வாழைப்பழம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சீப்பு வாங்கியாச்சு. பழமா போமா? ஓகே, பழம் அப்படி தாவிர வேண்டியதான். ஓகே, ஒரே ஒரு ரெயின் கோட் இருக்கு. நீ இறங்கின போது அப்படியே பின்னாடி வச்சு கட்டிடுவோம், அவ்வளோதான். இரு உட்காரு. இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஓ, இங்கே மழையே இல்லை சுத்தமாக. நார்மலாக கிளைமேட் இருக்குது, சில்லுன்னு இருக்குது. ஆனால் வெயில் அடிக்கலை, லைட்டாக மேகமூட்டமாக இருக்குது. அதனால தான் ரெயின் கோட்லாம் கழட்டி உள்ளே வச்சாச்சு. அது வேறு கசகசன்னு வேர்க்க ஆரம்பிக்குது. ரெயின் கோட் இருக்கிறதுனால அங்கங்கே தப்பிச்சிட்றோம் நம்ம. இல்லாட்டி அதுக்கு வேறு ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணணும். இல்லை நனைஞ்சிருச்சுன்னா அது வேறு சில்லுன்னு இருக்கும். இப்போ ட்ராவல் பண்ணோன்னா எல்லாத்தையும் பக்காவாக பேக் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. இன்னும் அதுக்கே ஒரு லக்கேஜ் தனியாக வந்துடுது, யூஸ் பண்ணாத லக்கேஜ். கைஸ், போலீஸ் ஸ்டாப்டர்ஸ் எங்களை நிப்பாட்டிட்டாங்க. ஏதோ 2 நிமிஷம்ங்கிறாங்க. இதில் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு எதை செக் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அவளை. அதுக்காக எல்லோரும் நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. நிற்காம அப்படியே வந்துகிட்டே இருக்கான். ஹெல்மெட் போடல.
பாதுகாப்பு. அதாவது கை கால் இது போயிட்டாலும் நம்ம உடனே பண்ணிக்கலாம். ஆனால் ஹெட்டுங்கிற மட்டும் சிரமம். அதுக்காகத்தான் உங்களை வந்து ஹெல்மெட்டு போட சொல்கிறாங்க. கீழே விழுந்துட்டா கூட நம்ம தப்பிச்சுக்கலாம். கை கால் இப்போ ஃப்ராக்சர் ஆகிட்டா கூட நம்ம தப்பிச்சுக்கலாம். அடிபட்டுச்சுன்னா நம்ம கோடு கோடியாக வச்சுருந்தா ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டு பணத்தை பிடிக்கிடுவாங்க. அப்புறம் மூச்சு விட்டு வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ சேர்ந்து ஓகே ஹெல்மெட் போடலை அப்படின்னா நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலை கொடைக்கானல் மலையை விட்டு இறங்கியாச்சு. லாஸ்ட்டு செக் போஸ்ட்டு இதையும் தாண்டியாச்சு. அவ்வளோதான். வத்தலக்குண்டு இங்கேருந்து 14 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்னும் சாப்பிடவே இல்லை நாங்கள் யாருமே மதியானம். அங்கே இந்தியன் ஆயில் இருக்கும், அங்கே போய் விட்டுட்டு போகிறோம். திண்டுக்கல் வந்தாச்சு. திண்டுக்கல்லில் எங்கேயாவது நல்ல பிரியாணி கிடைக்குமான்ட்டு போயிட்டுருக்கோம். அங்கே சிவான்னு ஒரு கடையில் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. போனால் அங்கே மட்டன் மட்டும்தான் இருக்குன்ட்டாங்க. மகிப்ரோ மட்டன் சாப்பிட மாட்டாராம். அங்கே எம்டி பிரியாணியே ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. 180 கிட்ட போட்டுருந்துச்சு. சரி ஓகே, அவரும் சாப்பிட மாட்டார், எதுக்கு எம்டி பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு வேறு எங்கேயா போயிட்டு நல்ல கிரில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். திண்டுக்கல் இது வேணு பிரியாணின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக இருக்கும். ஸோ அங்கே ஆனால் சீரக சம்பா பிரியாணி தான் அங்கே. அதனால் அங்கே சாப்பிட பிடிக்கல எனக்கு. இங்கே தான் சாப்பிட்டு இப்போ தான் கிளம்புறோம். விக்கியும் தினேஷும் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போது நாங்கள் 2 பேரும் அப்படியே கிளம்புறோம். பின்னாடி பள்ளமாக இருக்குது. சாரி ப்ரோ, அவர் பாட்டு வேகமாறாரு. ஓகே காய்ஸ், நம்ம திண்டுக்கல்லேருந்து கிளம்பியாச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்து திருச்சியில் போய் ஸ்டே பண்ண வேண்டியதான். நாளைக்கு காலையில் வந்து கும்பகோணம் கிளம்பணும். ஓகே. ஐயோ, ரைட் எடுத்துருக்கணுமே. அடுத்த ரைட் எடுக்கலாமா? அந்த ரைட் எடுப்போம். முன்னாடி வந்துக்கிட்டே இருந்தேன், பார்த்தா மகி ப்ரோ வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு லெஃப்ட்டில் போகுது போல். அந்த சிக்னலில் ஒரு ரவுண்டான மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணி போயிட்டார். நம்ம காட்டி இந்த பிரிட்ஜு மேலே ஏறி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ஹைவே ரீச் ஆகிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ரோடு தான். ஸோ நம்ம எஸ்டிஎஃப் யாராவது திண்டுக்கல்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார், பாலாஜின்னு ஒரு அண்ணன். அவர் திண்டுக்கல் தான். அவர் நிறைய சென்னையில் இருப்பார். இங்கேருந்து இருந்தால் ஃபோன் பண்ணியிருக்கலாம். எஸ்டிஎஃப் நம்ம திருச்சி வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரிப் வந்து நமக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மெமரி. ஏன்னா கொடைக்கானல் இப்படிலாம் ஒரு இடம் இருக்குன்னு நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்த ஃபீலில் இந்த ட்ரிப் வந்து சூப்பராக நம்ம என் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்மளும் இன்னொரு 20 மினிட்ஸில் வந்து 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிடுவேன் நானும். ஸோ நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் விளாகில் வந்து சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துக்கு யாராவது போகணுன்னு ஆசைப்படுறீங்க, அந்த ஸ்டேயில் யாராவது தங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணால் கொடுக்குறேன். ஸோ அவங்க மேனேஜர் நம்பர் இருக்குது. ஸோ அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார், மறக்கவே முடியாது. ஸ்டேக்கு வந்து மேப்பே கிடையாது. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் மேப் ரூட்டே காட்டாது. அவங்க தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு எல்லாமே கைட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கலாம். ஓகே காய்ஸ், பை பை, டேக் கேர்.